ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய வண்டியோட வின் நம்பர், சேஸ் நம்பர் சொல்லுவோம் இல்லையா? அதை யூஸ் பண்ணி நம்மளுடைய ஆக்சுவல் மேனுஃபேக்சர் இயர் அண்ட் மந்த் என்னது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் நமக்கு 2018 வாங்கினா 2018 மாடல், 19 வாங்கினா 19 மாடல், 2020 வாங்கினா 20 மாடல் தான் நம்மகிட்ட கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிறோம். சில மேனுஃபேக்சர் கம்பெனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஷோரூமில் பழைய ஸ்டாக்ல இருக்கக்கூடியதை நம்மகிட்ட சேல் பண்ணிடுவாங்க. அதுல பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆர்சி புக்ல எல்லாம் கரண்ட் இயர் தான் போட்டிருக்கும். அது ரிஜிஸ்ட்ரேஷன் டேட்னு அதுல மென்ஷன் ஆகிருக்கும். நம்ம அதுதான் காரோடைய மேனுஃபேக்சர் டேட் நினைச்சிரும். இல்ல அந்த ஷெட்ல நம்ம எவ்வளவு நாள் இருந்துச்சு அந்த காரு, ஒரு 6 மந்த் தான் இருந்துச்சா 8 மந்த்ஸ் தான் இருந்துச்சா அப்படின்னு சொல்லி நாம கண்டுபிடிக்கணும்னா அதோடைய சேஸ் நம்பர் அல்லது வின் நம்பர் அதை வச்சு நம்மளுடைய கார் எவ்வளோ மாசமா அந்த ஷோரூம்ல நின்றுருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை வச்சு கூட நீங்க ஆஃபர் கொஞ்சம் அதிகமா டீல் பண்ணி பேசலாம். இவ்வளவு நாள் இருந்த ஒரு காரு, அதனால எனக்கு கொஞ்சம் இன்னும் ஆஃபரை அதிகப்படுத்தி தாங்க அப்படின்னு டிமாண்ட் பண்ணலாம் நீங்க. ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா, நம்மளோட காரோடைய வின் நம்பர் அல்லது சேஸ் நம்பர் ஒரு 17 டிஜிட்ல இருக்கும். அந்த டிஜிட்ல 9th and 10th டிஜிட்டை மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு காரோடைய சாம்பிள் நம்பர். ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பேன். ஸோ இதோடைய 10th டிஜிட் வந்து அதோட இயரையும், 9th டிஜிட் அதோடைய மந்த்தையும் ரெப்ரசென்ட் பண்ணும். ஸோ இதில் 10th டிஜிட் பார்த்தீங்கன்னா ஹைச், இங்கே பார்த்தீங்கன்னா இயர் கோட் பார்த்தீங்கன்னா ஹைச்சில் 2017 இருக்கும். அதே மாதிரி 9th டிஜிட் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எல், அதில் பார்த்தீங்கன்னா நவம்பர் இருக்கும். ஸோ இந்த காருடைய மேனுஃபேக்சர் பார்த்தீங்கன்னா 2017 நவம்பர் மாதம் இந்த கார் வந்து மேனுஃபேக்சர் ஆகிருக்கு. பட் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா 2018 கொடுப்பாங்க. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து முக்கியம் இல்லை, அதோடைய காரோடைய மேனுஃபேக்சர் டேட்டை வச்சு அதோடைய ஆஃபர் எல்லாத்தையும் நம்ம டிபெண்ட் பண்ணிக்கலாம். இது 1 or 2 months முன்ன பின்ன இருந்தால் பிரச்சனை இல்லை. பட் என்னைக்கு நீங்கள் ரீசேல் பண்ணுறீங்களோ அன்னைக்கு இயர் தான் உங்களுக்கு ரீசேலுடைய வேல்யூவை டிசைட் பண்ணும். அதனால ரெஜிஸ்ட்ரேஷன் இயர் மேட்டரில் அதோடைய மேனுஃபேக்சர் இயர் தான் உங்களுக்கு டிப்ரிசியேஷன் எல்லாத்துலேயுமே கால்குலேட் ஆகும். இது உங்களுக்கு கார் வாங்க போகிறவங்களுக்கோ இல்லைன்னா கார் ஏற்கனவே வச்சிருக்கவங்களோ அவங்களுடைய எக்ஸாக்ட் மேனுஃபேக்சர் டேட்டை கண்டுபிடிக்கிறது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ.